ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதான சிங்கமும் தந்திர நரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லயன் அண்ட் கனிங் ஃபாக்ஸ். வயதான சிங்கமும் தந்திர நரியும். ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுகிட்டு வந்துச்சு. சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்குற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாகிடுச்சு. அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனைய தீர்க்குறதோ முடியாம போச்சு. இந்த விஷயத்தை கவனிச்ச அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்துச்சு ஒரு தந்திரகார நரி. அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்டை சரியா ஆட்சி செய்ய முடியல. அதனால புத்திசாலி தனத்துல சிங்கத்தை விட சிறந்த அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுச்சு. உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்ச கேட்டு நரியவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க. இத கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்து இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த வயசான காலத்துல எதுக்கு பொல்லாப்புன்னு அமைதியா இருந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. ஓநாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க. அதனால காட்டுக்குள்ள இருந்த அமைதியே போயிடுச்சு. உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து புது அரசரான நரிக்கிட்ட போய் இந்த சண்டைய முடிவுக்கு கொண்டு வர சொல்லுச்சுங்க. இத கேட்ட நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. இத கேட்ட ஓநாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. அதுக்கு கரடி கூட்டமும் நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இருந்தா தான் காட்டையே ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணர்ந்துச்சு. உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியா ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இத கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க. உடனே சிங்க ராஜா கிட்ட போய் முறையிட்டுச்சுங்க. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுல வாழுற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லி விட்டுச்சு. வயசான சிங்கத்தோட செய்தி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழுற காட்டுக்கு வந்துச்சு. அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுறுத்தல்படி ராஜாவா பதவி எடுத்துக்கிடுச்சு. ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சு இருந்த ஓநாய் கூட்டம் அமைதியா போயிடுச்சு. அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டைய நிறுத்திடுச்சு. இத பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க. அதே நேரத்துல வயசான சிங்க ராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுச்சுங்க.